இது நமது கேப்டன் தொலைக்காட்சி. செய்திகளை வழங்குவதற்காக சிதம்பரநாதன். முக்கிய செய்திகள். உலகில் அமைதி நிலவ, மனித நேயம் தடைக்க ஈஸ்டர் திருநாள் இன்பத் திருநாளாக மலரட்டும். கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்த அனைத்து மக்களுக்கும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வாழ்த்து. கேப்டன் தலைமையில் ஆட்சி அமைய அதிமுக திமுக கட்சிகளை அப்புறப்படுத்த வேண்டியது அவசியம். உறுதியான நெஞ்சம் கொண்ட கேப்டன் விஜயகாந்த் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் பெருமிதம். தேமுதிக பற்றி விவாதம் நடத்தும் ஊடகங்கள் தமிழகத்தில் அமைச்சர்கள் மாற்றம், ஊழல்கள் குறித்தும் விவாதம் நடத்த தயாரா? திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி. தன் மீதான அவதூறு வழக்கை சட்டப்படி சந்திப்பேன். 2G விவகாரம் தொடர்பாக பேசியதாலேயே திமுக தரப்பில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளதாகவும் வைகோ குற்றச்சாட்டு. உத்தரகாண்ட் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை நடைமுறைப்படுத்தும் விவகாரம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் 2வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது மத்திய அமைச்சரவை கூட்டம். விரிவான செய்திகள். கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்த அனைத்து மக்களுக்கும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், உலகம் முழுவதும் இன்று இயேசு கிறிஸ்து உயிர்ப்பின் திருவிழா கிறிஸ்தவ மக்களால் ஈஸ்டர் பண்டிகையாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்றும், வாழ்க்கையில் சத்தியம் சில நேரங்களில் தோற்பது போல தோன்றினாலும் இறுதியில் வென்றே தீரும் என்பதுதான் இப்பெருவிழா மக்களுக்கு உணர்த்தும் செய்தியாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே தாம் ஒவ்வொருவரும் அவரவர் லட்சியங்கள் நிறைவேற உழைக்கும் போது சில பின்னடைவுகள் ஏற்படலாம் என்று தெரிவித்துள்ள கேப்டன், அதனால் மனம் தளர்ந்து போகாமல் விடாமுயற்சியுடன் போராடினால் வெற்றி நிச்சயம் என்பதே உண்மை என்றும் கூறியுள்ளார். ஒரு தனி மனிதன் தன்னை நேசிப்பதை போலவே பிற உயிர்களையும் நேசிக்க வேண்டும் என்ற போதனையை உலகிற்கு உணர்த்தியவர் இயேசு கிறிஸ்து என்றும், எனவே எல்லா மக்களிடமும் நாம் சாதி மத பேதமின்றி ஒற்றுமையுடன் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்றும் கேப்டன் கேட்டுக் கொண்டுள்ளார். உலகில் அமைதி நிலவ, மனித நேயம் தழைக்க ஈஸ்டர் திருநாள் ஒரு இன்ப திருநாளாக மலரட்டும் என்றும் கூறியுள்ள கேப்டன் விஜயகாந்த், தம்மாலான உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு செய்திட வேண்டும் என்றும், ஏழைகளுக்கு செய்யும் தொண்டு இறைவனுக்கு செய்யும் தொண்டாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே என்பது தேமுதிகவின் கொள்கை முழக்கமாகும் என்று தெரிவித்துள்ள கேப்டன், இந்நாளில் கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்த அனைத்து மக்களுக்கும் தேமுதிக சார்பில் தனது இதயமார்ந்த ஈஸ்டர் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். தேமுதிக பற்றி விவாதம் நடத்தும் ஊடகங்கள் தமிழகத்தில் அமைச்சர்கள் மாற்றும், ஊழல்கள் குறித்து விவாதம் நடத்த தயாரா என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் ஊழலின் ஊற்றுக்கண்ணாக விளங்கும் அதிமுக திமுக கட்சிகளை தமிழகத்தில் இருந்து வெளியேற்ற பொதுமக்கள் சபதம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்லும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ள தேமுதிக தேர்தல் அறிக்கையை மக்களிடம் எடுத்துக் கூறும் வகையில் தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் தூத்துக்குடியில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், 2016 திமுக அதிமுகவுக்கு மாற்றாக தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றார். கிங் மேக்கரா என்ற விவகாரத்தில் தேமுதிகவிற்கு யாரும் பாடம் புகட்ட வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பேரம் பேசியதாக வைகோ தெரிவித்தது குறித்து கடந்த 3 நாட்களாக விவாதம் நடத்தி வரும் ஊடகங்கள் தமிழகத்தில் நடைபெறும் அமைச்சர்கள் மாற்றம், கனிம வள கொள்ளை, மின்சார ஊழல், கட்டிடம் கட்டுவதில் ஊழல், MLA சீட்டு பெறுவதில் கொள்ளை உள்ளிட்ட பிரச்சனைகள் தொடர்பாக விவாதம் நடத்த தயாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். அமைச்சர்கள் பன்னீர்செல்வம், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் ஊழலில் ஈடுபட்டது குறித்தும் ஊடகங்களில் விவாதம் நடத்தாதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இங்க இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். வைகோ அண்ணா ஏதோ சொன்னாருன்னு மட்டும் முன்னால ஓட்டுறீங்கல்ல, இங்க இருக்கிறாங்களே என்ன வந்துச்சு அவர் சொன்னாரு, பேப்பர்லயும் புக்லயும் வந்ததை நான் சொன்னேன், இப்படி சொன்னாங்க திமுக பாஜக என்று அவர் தெளிவா சொல்லிட்டாரு. அதுக்கு நானும் சொல்லிட்டேன்,
இன்னைக்கு மாத்தி 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 எல்லாத்தையும் கேட்டு அதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, அதே புக்ஸ் அண்ட் மேகசின்ஸ்ல வந்தது நீங்க மற்றவைகளையும் இதே போல விவாதங்களாக எடுத்து உங்க டிவிலையும் பேப்பர்லயும் மேகசின்ஸ்லயும் விவாதிக்க தயாரா என்ற கேள்வியை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களை பார்த்து நான் கேட்கிறேன். இந்த தமிழ்நாட்டில் இந்த 5 வருஷத்துல எத்தனை முறை மந்திரி சபை மாற்றி அமைக்கப்பட்டு தினந்தோறும் மந்திரிகளை மாற்றிட்டு இருக்காங்க. அது போல அதை பற்றி உங்களால விவாதம் வைக்க தயாரா? அதே போல இங்க தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும் மணல் கொள்ளை நடக்குது, மின்சாரத்துல ஊழல் நடக்குது, பால், முட்டை, டாஸ்மாக் ஊழல், கனிம வள கொள்ளை, கிரானைட் கொள்ளை, வேலை வாய்ப்புல கொள்ளை, அதே போல கட்டடம் கட்டணோட அனுமதியில கொள்ளை, ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லி இன்னைக்கு எத்தனாயிரம் கோடி இந்த மந்திரிகள் ஊழல் செய்திருக்காங்க என்று இன்னைக்கு அதிமுக இருக்கிற அத்தனை பேரும் சொல்றாங்க. அதை பற்றி உங்களால விவாதம் வைக்க தயாரா என்ற கேள்வியை உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். ஏன்னா இதுவும் பேப்பர் புக்ஸ்ல வந்தது தானே. இதை விவாத பொருளை எடுங்களை பார்ப்போம். தந்தி டிவிலையும், புதிய தலைமுறையிலும், நியூஸ் 7லயும், பாலிமர் சேனல்லையும், கலைஞர் டிவிலையும், ஜெயா டிவிலையும் இதை பற்றி விவாதம் வைக்க தயாரா? உங்களால முடியுமா? ஏன் அது மட்டும் முடியாது? ஏன் ஆளுங்கட்சியில மட்டும் அப்படியே அமைதியா இருப்பீங்களா? விவாதம் என்றால் எல்லாவற்றுக்கும் பொதுவான விவாதமாக இருக்கணும். ஏதோ அண்ணன் சொல்லிட்டார் ஒரு வார்த்தை, 4 நாளா அதை வச்சு டிஆர்பி ஏத்திட்டு இருக்கீங்க. ஏன் இதெல்லாம் நீங்க ஒரு விவாத பொருளா ஏற்க கூடாது? அதே போல இங்க 5 மாநிலத்தில் இப்ப தேர்தல் நடக்குது. ஒன்னு தமிழ்நாடு, ஒன்னு பாண்டிச்சேரி, இன்னொன்னு கேரளா, ஒன்னு வெஸ்ட் பெங்கால், ஒன்னு அசாம். 5 மாநிலத்தில் இப்ப தேர்தல் நடக்குது. ஆனா இன்னைக்கு டோல்கேட்ல எல்லா இடத்துலயும் செக் பண்ணா தமிழ்நாட்டில் தான் இது வரைக்கும் பல கோடி ரூபாய் இன்னைக்கு கைப்பற்றி இன்னைக்கு கருவூலங்களுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. மற்ற 4 மாநிலத்தில் சில லட்சங்கள் தான் பிடிக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி விவாதம் வைக்க இங்க இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு தைரியம் இருக்கிறதா என்ற கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறேன். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக மாற்றுத்திறனாளிகள், மாணவர்கள், அரசு ஊழியர்கள், மீனவர்கள், விவசாயிகள் என பல்வேறு தரப்பினரும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதாக கூறிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், அவர்களில் ஒருவரையாவது ஜெயலலிதா அழைத்து பேசியது உண்டா என்றும் கேள்வி எழுப்பினார். கேப்டன் விஜயகாந்த் வேட்பாளரை அறிவிப்பதற்கு முன்னரே அதிமுக வேட்பாளர் பட்டியலை ஜெயலலிதா வெளியிட தயாரா என்றும் சவால் விடுத்தார். ஓட்டுக்காக மட்டுமே பொதுமக்களை ஜெயலலிதா நேரில் சந்திப்பதாக குற்றம் சாட்டிய அவர், மக்களை பற்றி சிந்திக்காத முதலமைச்சராக ஜெயலலிதா இருப்பதாகவும் புகார் தெரிவித்தார். மத்திய அரசு வழங்கிய 2000 கோடி ரூபாய் பணத்தை மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முழுமையாக வழங்காமல் ஆளும் அதிமுகவினருக்கு மட்டுமே வழங்கியதாகவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் புகார் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் எத்தனை தொடர் போராட்டங்கள், 1-2 அரசு ஊழியர்கள் ஒரு பக்கம் போராட்டம், மாற்றுத்திறனாளிகள் ஒரு பக்கம் போராட்டம், சத்துணவு தொழிலாளர்கள், செவிலியர்கள், மாணவ மாணவிகள், மீனவர்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், அத்தனை பகுதியிலுமே இன்னைக்கு போராட்டம் தான். ஆனா ஜெயலலிதா அவர்கள் ஒரு முதலமைச்சராக இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களின் ஓட்டை மட்டும் வாங்கி முதலமைச்சராக ஹெலிகாப்டர்ல சுத்துறீங்களே, யாராவது ஒருத்தர உங்களால நேரடியா கூப்பிட்டு என்ன பிரச்சனை, நான் என்ன செய்யணும் ஒரு முதலமைச்சரா என்று யாராவது ஒருத்தரை ஜெயலலிதா கூப்பிட்டு பேசியிருப்பாங்களா இந்த 5 வருஷத்துல? அதை பத்தி நீங்க யாராவது விவாதம் வச்சீங்களா? ஒரு முதலமைச்சர் என்பவர் யார்? முதல் சேவகர். மக்கள் பார்த்து ஓட்டு போட்டாதான் நீங்க முதலமைச்சர். பார்த்துக்கிட்டே இருங்க, 2016 ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் தமிழகத்தை விட்டு உங்களை அகற்ற போறாங்க. அப்ப உங்க நிலைமை என்ன என்பது அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஏன் மக்கள் போராட்டம் செஞ்சா அவங்க கஷ்டம் என்னன்னு ஒரு முதலமைச்சர் தான் கேட்கணும். அதற்கு தான் உங்களுக்கு முதல் அமைச்சர்னு பேர் வச்சிருக்கு. யாரையும் பார்க்கறது இல்ல, யாரையும் கூப்பிட்டு பேசுறது இல்ல, எந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்றது இல்ல. தூத்துக்குடி மாநகராட்சியின் முன்னாள் மேயரும் அதிமுக எம்பியுமான சசிகலா புஷ்பாவின் அண்மையில் வெளியான வாட்ஸ்அப் ஆடியோ பேச்சு இந்த மாவட்டத்திற்கு மட்டுமல்ல அதிமுக அரசுக்கும் பெரிய அவமானம் என்று அவர் புகார் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் எந்த ஒரு திட்டத்தை நிறைவேற்றாத சசிகலா புஷ்பா அதிமுக அமைச்சர்களும் மாவட்ட ஆட்சியர்களும் முட்டாள் என விமர்சித்து இருந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். இன்னைக்கு 2 மேயர் இந்தியா ஃபுல்லா ஃபேமஸ். ஒன்னு திருப்பூர்ல இருக்காங்க ஒரு மேயர், பிஏவுக்கும் எம்ஏவுக்கும் புது விளக்கத்தை கொடுத்த ஒரு மேயர் திருப்பூர்ல இருக்கிறாங்க.
அதே போல ஒரு மேயர் சசிகலா புஷ்பா என்று ஒரு மேயர் இந்த தூத்துக்குடியின் ஒட்டுமொத்த அவமானமாக ஒரு மேயர் இருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் மெசேஜ பார்த்து இன்னைக்கு சிரிக்காத ஆளே இல்ல. அதுதான் இந்த ஆட்சியினுடைய அவலம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் சொல்றேன். இவங்க பேசுறாங்க மத்தவங்களை பத்தி என்னென்னவோ. முதல்ல உங்க எம்பிக்களையும் உங்க எம்எல்ஏக்களையும் உங்க மந்திரிகளையும் உங்க கட்சியில இருக்கிறவங்களையும் முதல்ல அந்த குடிப்பழக்கத்தில இருந்து வெளியே கொண்டு வாருங்கள் ஜெயலலிதா அவர்களே. பிறகு மற்றவங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணுங்க. 3 பேரை ஒரு ஆளை நம்ம சுட்டி காட்டி பேசுறப்ப 3 பேரை நம்மளை நோக்கி இருக்கும், மறந்துடாதீங்க. அறிஞர் அண்ணா ஏன் இப்படி கை வச்சாரு? ஒண்ணு நம்ம பத்தி மத்தவங்களை சொன்னா 3 விரல் நம்மளை பார்த்து சொல்லுதான். அதனால ஒருத்தரை பத்தி குறை சொல்றதுக்கு முன்னாடி 3 விரல்கள் உங்களை குறை சொல்வது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு சசிகலா புஷ்பாவுடைய வாட்ஸ்அப் ஒரு மட்டமான ஒரு வாட்ஸ்அப், இன்னைக்கு தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாட்ஸ்அப். இங்க மழை வெள்ளம் நடந்த பொழுது டெல்லியில உட்கார்ந்துகிட்டு இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க என்பது தெளிவாக அந்த வாட்ஸ்அப்ல வந்திருக்கு. நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தூத்துக்குடியில் குடிநீர், சாலை, ரயில்வே பணிகள் உள்ளிட்ட மக்களின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு போர்க்கால அடிப்படையில் தீர்வு காணப்படும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உறுதியளித்தார். அதேபோல அரசு கல்லூரி மற்றும் சட்டக்கல்லூரி அமைப்பது தொடர்பாக தேமுதிக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்த அவர் தொழிற்சாலைகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். தூத்துக்குடியில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்படும் என்றும் பட்டா இல்லாதவர்களுக்கு உடனடியாக பட்டா வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நம்ம ஆட்சி வரும்பொழுது தூத்துக்குடி மாவட்ட மாநகராட்சிக்கு நம்ம என்ன செய்ய போறோம்ன்றத ஷார்ட்டா சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்க 1வது ரயில்வே கேட்ல மக்கள் பயன்பாட்டிற்காக சுரங்கப்பாதை திட்டம் வேண்டும் என்று பல நாளா கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அது நிறைவேற்றப்படவில்லை. உடனடியாக அது சரி செய்யப்படும். அதே போல 2ஆம் ரயில்வே கேட்ல ரயில்வே மேம்பாலம் வேண்டும் என்ற கோரிக்கை மக்களால் வெகு நாட்களாக வைக்கப்படுகிறது. இதுவரைக்கும் யாரும் செய்யல. அதே போல பிபிடி சிக்னல் மேம்பாலம் வேணும் என்றும் மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் அதுவும் உங்களுக்கு சரி செய்யல. அதே போல இங்க குடிப்பு தண்ணீர் நிவர்த்தி செய்ய 4வது பைப்லைன் திட்டத்தை விரைந்து நிறைவேற்றணும் என்று மக்களுடைய நீண்ட கோரிக்கை இன்றைக்கு வரைக்கும் அந்த நிறைவேற்றப்படாமலேயே இருக்கிறது. தூத்துக்குடி மக்களுக்கு இன்னைக்கு சுகாதாரமான குடிதண்ணீர் இல்ல, சரியான நேரத்தில் குடிதண்ணீர் வசதி அவங்களுக்கு வரல. 7 நாட்களுக்கு ஒரு வாட்டி குடிதண்ணீர் வரக்கூடிய ஒரு அவலை ஆட்சி இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதை சரி செய்யணும். அதே போல இங்க பாழடைந்த சாலைகளை உடனடியாக சரி செய்து மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட எல்லா சாலைகளையும் நிச்சயமாக போர்க்கால அடிப்படையில் நிவர்த்தி செஞ்சிருக்கிறோம். ஆளுங்கட்சி ஒண்ணுமே செய்யல, ஒரு மேயரும் செய்யல, யாரும் செய்யல. ஆனா நம்ம வந்தால் நிச்சயமாக மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து எல்லா பிரச்சனைகளுக்கும் சரி செய்வோம் என்ற உறுதியை உங்ககிட்ட நான் கொடுக்கிறேன். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மக்களை தமிழக அமைச்சர்கள் யாரும் சந்திக்காத நிலையில் இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே என்ற கொள்கை முழக்கத்துடன் கேப்டன் விஜயகாந்த் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். இங்க மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட திருவிக்கா நகர், குறிஞ்சி நகர், ஊரணி, ஒத்தவீடு, தங்கமணி நகர், பொட்டல்காடு பகுதிகளை மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட பொழுது யாருமே போய் பார்க்கல. மக்களையே சந்திக்க முடியாத ஒரு நிலைமையை அந்த மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஆனா கேப்டன் ஒருவர் தான் நேரடியாக சென்று அந்த மக்களை சந்திச்சு 1000 குடும்பங்கள் 2000 குடும்பம் எல்லாரையும் சந்திச்சு இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே என்ற பணியில நம்மளால முடிஞ்ச உதவியை கேப்டன் அவர்கள் தன்னுடைய கரத்தால செஞ்சு அவர்களுடைய கஷ்டத்துல பங்கேற்றுக்கிட்டார். கேப்டன் செய்யறதா இது சூப்பர் நான் சொல்ல, இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே அப்படிங்கறதா நம்ம பாலிசி. அதனால ஆனா கஷ்டத்துல போய் பங்கேற்றாருல. இன்னைக்கு எந்த கட்சி தலைவர் வந்து மக்களை சந்திச்சாங்க, யார் போய் அவங்க குறைகளை தீர்த்தாங்க அப்படிங்கறத நீங்க எல்லாருமே உணர்வுன்னு சொல்லி இந்த நேரத்துல கேட்டுக்கிறேன். லஞ்சம் ஊழலின் ஊற்றுக்கண்ணாக திகழும் திமுக, அதிமுக கட்சிகளை தமிழகத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தினார். கேப்டன் விஜயகாந்த் தனது தொண்டர்களை போன்று உறுதியான நெஞ்சம் கொண்டவர், ஏழை பங்காளர், சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அப்போது பெருமிதம் தெரிவித்தார். மேலும் தேர்தல் பிரச்சாரத்தின் அடுத்த கட்டமாக அனைத்து தொகுதிகளிலும் கேப்டன் விஜயகாந்த் உடன் சூறாவளி சுற்றுப்பயணத்தில் ஈடுபட உள்ளதாக அப்போது அவர் கூறினார். அதே மாதிரி இங்க இருக்கிற நாம எல்லாருமே
நீங்க ஒரு உறுதிமொழியை நம்ம எடுக்கணும். திமுக அதிமுக என்றாலே லஞ்ச ஊழல் கட்சி. இன்னைக்கு ஒரே குட்டையில ஊறிய மட்டைகள் என்று காமராஜர் அவர்களே சொல்லியிருக்காங்க. இந்த லஞ்ச ஊழல் ஆட்சியை தமிழ்நாட்டை விட்டு அகற்றணும். கேப்டன் இன்னைக்கு நினைச்சிருந்தா இன்னைக்கு எல்லா கட்சியும் கேப்டனை கூப்பிட்டாங்களே கூட்டணிக்கு வர சொல்லி. ஏன் கேப்டன் போல? யாராவது சிந்திச்சீங்களா? கேப்டன் நினைச்சா போயிருக்க முடியாதா? எந்த கட்சியில வேணாலும் போயிருக்கலாம். அத்தனை பேருமே இன்னைக்கு கேப்டனுடைய வரவதான் எதிர்நோக்கி இருந்தாங்க. ஆனால் கேப்டன் எப்படிப்பட்டவர்? தொண்டர்களை போலவே உறுதியானவர், நேர்மையானவர், உண்மைக்காக பாடுபடக்கூடியவர், லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டவர், சொக்க தங்கம் கேப்டன் என்பதை இந்த கட்சிகளை புறந்தள்ளியது மூலமாக ஏழை பங்காளர் என்றும் இன்றைக்கு ஜாதி மதம் மொழி இனம் எல்லாற்றுக்கும் அப்பாற்பட்டு சிறுபான்மையின் உற்ற தோழர் நண்பர் என்பதை இன்னைக்கு தன்னுடைய கூட்டணி மூலம் கேப்டன் நிரூபிச்சிருக்கார். மீண்டும் இரண்டாவது கட்ட பிரச்சாரம் கேப்டனும் நானும் வேட்பாளர்களோடு 234 தொகுதிகளுக்கும் அனைத்து கிராமங்களுக்கும் நேரடியாக வந்து மக்களை சந்திப்போம். மேலும் தேமுதிக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள வைகோ, திருமாவளவன், ஜி ராமகிருஷ்ணன், முத்தரசன் உள்ளிட்ட தலைவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்ட அவர் இந்த கூட்டணியை உடைக்க பலர் முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். 2016 சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நம்பிக்கை தெரிவித்தார். சிறிய இடைவெளிக்கு பிறகு மேலும் பல செய்திகளை காணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். பல்வேறு பொருளாதார நிபுணர் செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் தேமுதிக தலைமையில் ஆட்சி அமைந்தால் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் தொடர்பான தேர்தல் விளக்க அறிக்கை குறித்து தூத்துக்குடியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விளக்கினார். அதனை தற்போது கேட்போம். செல்லம்மாள் பாரதி திருமண உதவி திட்டத்தை அரசாங்கமே முறையாக இங்கு செயல்படுத்த போகிறது. ஜெயலலிதா அவர்கள் சொல்ற மாதிரி ஏமாற்று திட்டம் கிடையாது. உறுதியாக ஒவ்வொரு பெண்ணுக்கும், அதாவது வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலாக பயன்படக்கூடிய அளவுல அரை பவுன்ல தாலி, மணமக்களுக்கு பட்டு புடவை, பட்டு வேஷ்டி, கோயில் மாலை, காலை மதிய உணவு உட்பட 10,000 ரூபாய் மதிப்புள்ள குடும்பத்திற்கு தேவையான அனைத்து சீர் வசதிகளையும் கொடுத்து திருமணத்தையும் நடத்தி வச்சு அந்த குடும்பங்களுக்கு உதவி செய்வோம். சிலருக்கு அது இல்ல, எங்களுக்கு பேங்க்ல லோன் வாங்கிதான் எல்லாருமே கடன் வாங்கிதான் கல்யாணம் பண்றேன், ஆனா திருப்பி அந்த கடனை கட்ட முடியல, வட்டி ஏறி போய் இன்னைக்கு அத்தனை குடும்பங்கள் கஷ்டப்படுது. அதனால மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க, பேங்க்ல எங்களுக்கு ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ திருமணக்கென்றே லோன் வாங்கி தரணும் கவர்மெண்ட். அப்புறம் நாங்க சிறுக சிறுக அந்த லோனை திருப்பி அடைக்கிறோம், அதுவும் குறைஞ்ச வட்டியில வேணும் என்று மக்கள் கோரிக்கை வச்சிருக்கீங்க. உறுதியாக திருமண லோன் பேங்க் மூலமாக குடும்பங்களுக்கு வழங்கப்படும். நீங்க யாரும் போய் வெளியில வட்டிக்கு காசு வாங்கணும் என்று கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் உங்க முன்னாடி நான் சொல்றேன். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா தங்க நகைகளை கொண்டு போய் அடமானம் வைக்கிறீங்க, ஆனா திருப்பி அதை மூட்டு எடுக்கவே முடிய மாட்டேங்குது, எல்லா நகையும் அதோட போயிருது. அதனால அரை வட்டி மட்டுமே போட்டு அந்த நகைகள் சீக்கிரமா மீட்டு எடுக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் உங்களுக்கு உதவி செய்யும் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். அதுவும் இல்லாம மெயினா தமிழ்நாட்டில் கந்து வட்டி, மீட்டர் வட்டி முற்றிலுமாக அகற்றப்படும். எப்படி லாட்டரி என்றதை முற்றிலுமாக அகற்றணுமோ இரும்பு கரத்தை கொண்டு இந்த கந்து வட்டி, மீட்டர் வட்டியை உடனடியாக தமிழகம் முழுவதும் செயல்படுத்துவோம் என்ற உறுதியை உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். அதே போல இங்க பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில படிக்கிற பெண்களுக்கு இலவசமாகவே நிறைய புக்ஸ், ஃபேன் எல்லாமே நம்ம கொடுக்க போறோம். அதே மாதிரி கண் வந்து செக் பண்றாங்க, இலவசமாகவே ஆண் பெண்களுக்கு கண் செக் பண்ணி ஸ்பெக்ஸ் கொடுத்து அவங்களுக்கு உரிய முறையில நம்ம காப்பாற்றுவோம். 6ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஆண் பெண் குழந்தைகளுக்கு சைக்கிள் கொடுக்க போறோம். அதே மாதிரி பெண்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குற மாதிரி கேப்டனுடைய திட்டமான தையல் மிஷின் முறையாக பயிற்றுவித்து மானிய விலையில எல்லா பெண்களுக்கும் தையல் மிஷின் வாங்கி கொடுத்து உங்க குடும்பத்தை நீங்களே நிர்வகிக்க முடிய அளவு நிச்சயம் செய்வோம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் பயிற்சி கூடங்களை கேப்டன் அவர்களுடைய தலைமையில நல்ல முறையாக உங்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்டு கம்ப்யூட்டர்ஸ் கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவோம்.
அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன உணவகங்கள் தமிழ்நாடு முழுக்க தேவைப்படுது. முறையாக உங்களுக்கு சமையல் கலையை சொல்லிக் கொடுத்து எல்லா இடங்களிலுமே சின்ன சின்ன கேண்டீன்ஸ் எல்லாம் உருவாக்கி பெண்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் என்ற எல்லா வாக்குறுதிகளுமே இந்த நேரத்தில் சொல்றேன். ஆர்கானிக் ஃபார்மிங், அதாவது வேளாண் பயிர் நம்ம இயற்கையாக கொண்டு வர வேண்டி இருக்கு. அதையும் நிச்சயமாக நம்ம ஊக்கப்படுத்துவோம். இதன் மூலம் பல மடங்கு உங்களுக்கு வியாபாரம் வரும், லாபம் வரும். அதனால நிச்சயமாக இதெல்லாம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் குடும்பத்துக்கும் பயனளிக்கும். இன்னைக்கு லேடி டிரைவர்ஸ் எல்லா இடத்துலயும் வந்துட்டாங்க. முறையாக ஓட்டுநர் பயிற்சி அளிக்கப்பட்டு மானிய விலையில் உங்களுக்கு டாக்ஸியும் ஆட்டோவும் பெண்களுக்கு வழங்கப்பட்டு நீங்களே அதை ஓட்டக்கூடிய அளவு உங்களை நிச்சயமாக வாழ்க்கையில தரம் உயர்த்துவோம் என்ற வாக்குறுதி இந்த நேரத்தில் சொல்றேன். 2G விவகாரம் தொடர்பாக பேசியதாலேயே திமுக தன் மீது அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். 2G அலைக்கற்றை விவகாரத்தில் தொடர்புடைய சாகித் பால்வா திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலினை சென்னையில் சந்தித்ததன் பொருள் என்ன என கேள்வி எழுப்பினார். மேலும் 2G அலைக்கற்றை விவகாரம் தொடர்பாக கருத்து தெரிவித்தால் ஆத்திரமடைந்த திமுக தரப்பு தன் மீது அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் அதனை சட்டப்படி எதிர்கொள்வேன் என்றும் வைகோ அப்போது தெரிவித்தார். 2G ஸ்பெக்ட்ரத்தில் சாகித் பால்வா சென்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்களை சந்தித்தாரே, அப்பொழுது என்ன அவர்களுக்குள் நடந்தது? இது ஒரு மூடு மந்திரம். இதற்கு பிறகுதான் சாதிக் பாட்சா துயர மரணம் ஏற்படுகிறது. இதைத்தான் நான் கேட்டேன். இதற்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிற தைரியம் இல்ல. அந்த ஆத்திரம்தான் இந்த ஒரு மாதமாக பத்திரிகைகளில் தேமுதிகவை எப்படியாவது தங்கள் கூட்டணிக்கு கொண்டு வர திமுக முயற்சிக்கிறது என்று ஒரு மாதம் பத்திரிகைகள் இத்தனை கோடி இத்தனை இடங்கள் தான் எழுதியது. அப்பெல்லாம் அந்த பத்திரிகைகள் மேல கோபம் இல்லையே. இப்பொழுது அது பற்றி சொன்னதற்காக கோபம் இல்லை. இந்த 2G ஸ்பெக்ட்ரம் குறித்து கனிமொழியை பலிகடா ஆக்கிவிட்டார்கள் என்று நான் சொன்ன இந்த ஆத்திரத்தில் தான் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லது. இதுக்கு முந்தைய டெஃபமேஷன் ஏற்கனவே 4 கேஸ் இருக்கு, 12 வருஷமா இருக்கு. அவங்க வரட்டும், வழக்கு தொடுக்கட்டும், வழக்க நான் பேஸ் பண்ணிட்டு போறேன். உத்தரகாண்ட் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான மத்திய அமைச்சர்களின் ஆலோசனைக் கூட்டம் இன்றும் நடைபெறவுள்ளது. 71 உறுப்பினர்களை கொண்ட உத்தரகாண்ட் சட்டப்பேரவையில் காங்கிரஸ் கட்சியின் பலம் 36ஆகவும் பாஜகவின் பலம் 28ஆகவும் இருந்தது. இந்நிலையில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 9 பேர் அதிருப்தியாளர்களாக மாறியதை அடுத்து அவர்களின் உதவியுடன் ஆட்சியை பிடிக்க பாஜக திட்டமிட்டு வருகிறது. இதனையடுத்து அருணாச்சல பிரதேசத்திற்கு பிறகு உத்தரகாண்ட் மாநிலத்திலும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு முயற்சித்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பிரதமர் இல்லத்தில் நேற்று இரவு மத்திய அமைச்சர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. எனினும் இறுதி முடிவு எடுக்கப்படாத நிலையில் ஆலோசனைக் கூட்டம் இன்றும் நடைபெற உள்ளது. இதனிடையே உத்தரகாண்ட் முதலமைச்சர் ஹரிஸ் ராவத் தனது பெரும்பான்மையை பேரவையில் நிரூபிப்பார் என்றும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை நடைமுறைப்படுத்தவே வேண்டிய நிலை ஏற்படாது என்றும் காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. மேலும் இவ்வளவு குழப்பத்திற்கும் பிரதமர் நரேந்திர மோடியும் பாஜக கட்சியுமே காரணம் எனவும் காங்கிரஸ் கட்சி பகிரங்கமாக புகார் தெரிவித்துள்ளது. இதனிடையே மாநிலத்தின் தற்போதைய நிலை குறித்த அறிக்கை உத்தரகாண்ட் ஆளுநர் மத்திய அரசிடம் அளித்துள்ளார். பதான்கோட் விமானப்படை தளம் மீதான தீவிரவாத தாக்குதல் குறித்து விசாரணை நடத்த பாகிஸ்தான் விசாரணை குழு இன்று இந்தியா வருகிறது. குஜராத் மாநிலம் பதான்கோட் விமானப்படை தளத்தின் மீது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் கடந்த ஜனவரி மாதம் நடத்திய தாக்குதலில் 7 பாதுகாப்பு படை வீரர்கள் உயிரிழந்தனர். தீவிரவாதிகள் 6 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இது தொடர்பான ஆதாரங்களை பாகிஸ்தானிடம் இந்தியா வழங்கியது. இந்நிலையில் தாக்குதல் குறித்து விசாரணை நடத்துவதற்காக அமைக்கப்பட்ட பாகிஸ்தான் குழுவை சேர்ந்த 5 பேர் இன்று இந்தியா வருகின்றனர். அவர்கள் தேசிய புலனாய்வு அமைப்பின் தலைமையகத்தில் அதிகாரிகளுடன் நாளை ஆலோசனை நடத்துகின்றனர். இதனையடுத்து பதான்கோட்டுக்கு சிறப்பு விமானம் மூலம் அவர்கள் அழைத்து செல்லப்படுகின்றனர்.
அங்கு பதான்கோட் தாக்குதல் நிகழ்வு தொடர்பான வழக்கில் சாட்சிகளாக சேர்க்கப்பட்டுள்ளவர்களிடம் பாகிஸ்தான் விசாரணை குழு வாக்குமூலத்தை பதிவு செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் PSFF தேசிய பாதுகாப்பு படை வீரர்களின் வாக்குமூலத்தை பதிவு செய்ய அனுமதி அளிக்கப்படவில்லை. அதேபோல பாகிஸ்தான் விசாரணை குழு இந்தியாவுக்கு வருவது போல அந்நாட்டுக்கு இந்திய விசாரணை குழு செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்றும் பாகிஸ்தானை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் அதிமுக திமுக கட்சிகளுக்கு மாற்றாக உருவாக்கப்பட்டுள்ள மக்கள் நல கூட்டணியில் கேப்டன் விஜயகாந்த் இணைந்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று சீதாராம் யெச்சூரி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். தமிழகத்தில் நீண்ட காலத்திற்கு பிறகு அரசியல் மாற்றத்திற்கான கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறிய சீதாராம் யெச்சூரி அதிமுக திமுகவுக்கு மாற்றான இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் மக்கள் நல கூட்டணியுடன் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இணைந்துள்ளதாக வரவேற்கத்தக்கது என்றும் அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். The captain joining the People's Welfare Front, I think it's a very good chance after a long time in Tamil Nadu for really an alternative, a political alternative, a people-oriented alternative to emerge and form the government. உசிலம்பட்டி அருகே 2 முறை ஆழ்துளை கிணறு அமைத்தும் நீர் கிடைக்காததால் விரக்தி அடைந்த விவசாயி தற்கொலை செய்து கொண்டார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியை அடுத்த தொட்டப்ப நாயக்கனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பால்ராஜ். விவசாயியான இவர் தனது 6 ஏக்கர் நிலத்தில் அவரைக்காய் பயிரிட்டுள்ளார். இதற்கு கிணற்றில் நீர் குறைந்த காரணத்தால் 1,20,000 ரூபாய் கடன் பெற்று ஆழ்துளை கிணறு அமைத்துள்ளார். ஆனால் அதிலிருந்து நீர் வராததால் விரக்தி அடைந்த பால்ராஜ் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டார். எங்க ஊர்ல நிலத்தடி நீர் விவசாயம் இல்ல, கிணத்துல தண்ணி இல்ல. அவர் நிறைய கடன் வாங்கி போட்டு விவசாயத்தை பண்ணி எப்படியாவது கடன்ல ரீம்பர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு முயற்சி பண்ணாரு. 2-3 தடவை அவர் பைனான்சியல் லாஸ். அதனால விவசாயத்தின் மூலமா மன உளைச்சல்னால அவர் இறந்தாரே ஒழிய எந்த விதமான குடும்ப சூழ்நிலை பெர்சனல் ஆக்டிவிட்டிஸ் இல்ல. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். வணக்கம்.